உறவுகளுக்கு வணக்கம். எல்லோருக்குமே தெரியும், அகமதாபாத்தில் ஒரு விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகி 242 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற சோகம் நாடு முழுக்க மட்டும் இல்ல உலகமே பரவி இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அதை அரசியல் நோக்கமாக பேசணுங்கிற காரணம் இல்ல, ஆனா பேசக்கூடிய சூழல்ல இருக்கும். அதுதான் அந்த காணொலி. தயவு செய்து யாராவது தூக்கிட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடாதீங்க. பேசுறதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில சொல்ல முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா போயிருங்க. ஒண்ணு இல்ல, எந்த நேரத்தில் இவர் பதவி ஏற்றாருன்னு தெரியல. யாரே ஐயா மோடி. ஒரு சைடு தொடர்வண்டியா ஆக்சிடென்ட் ஆச்சு, விபத்துக்குள்ளாச்சு. மறுபுறம் இந்த ஃப்ளைட்டு ஏற்கனவே நேற்று ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட், இன்னைக்கு ஃப்ளைட் இறக்க முடியல. எது கோளாறு, நாட்டை ஆள்றவனும் கோளாறு, இதுவும் கோளாறு. நம்ம என்ன கேட்குறோம், இந்த விமானம் யாருடையது? ஏர் இந்தியா இந்திய அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனியார் நபருக்கு சொந்தமானதா? இப்படி முழுக்க மக்கள் பயணம் பண்ணக்கூடிய இது போல தொடர்வண்டியுமே தனியார் கூட்டிருக்காங்க. அதே போல இந்த விமானம் இதையெல்லாம் அரசு நேரடி கட்டுப்பாட்டில் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதை யாருக்காக, எதற்காக, யாருடைய லாபத்துக்காக நீங்க தனியாருக்கு தாரை வாத்தீங்க? சரி, தனியாருக்கு தாரை வாத்தியில தனியார் தனக்கு சொந்தமான இடத்துல ஒரு நிலப்பரப்புல அந்த விமானம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வழி வச்சிருக்கானா? சொல்லுங்க, வழி வச்சிருக்கானா? கிடையாது. அது யாருடையது? அது இந்திய அரசுடையது. அப்ப இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான ஏவுதளங்கள்ல, விமானம் பறக்கக்கூடிய விமானம் நிலையங்கள்ல நீங்க எதற்காக தனியாருக்கு அந்த விமானத்தை தாராவாத்தீங்க? இன்னொரு கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு டாடாட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. டாடாட்ட இருக்கக்கூடிய இந்த விமானம் ஏர் இந்தியா அது ஒரு விபத்துக்குள்ளாயிருச்சு. ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இதே போல இந்திய அரசு இந்த விபத்தில் சிக்குண்டவங்களுக்கு மனம் 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருமா? முடியாது. எனக்கு தெரிஞ்சதுல இருந்து என்ன ஒரே ஒரு நல்லது அப்படின்னா, இறந்து போனவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நல்லது இல்லை, பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா இந்திய அரசு வச்சிருந்தா கூட அவ்வளவு தரமாட்டாங்க. ஏதோ டாட்டானால 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு ஏதோ வழி, ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு வழி. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், முழுக்க விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சு இந்த விமான நிலையங்களா உருவாக்கி பெரிய திருச்சிலாம் அப்படியே பயங்கரமா இருக்கு. அடுத்து பரந்தூருக்கு போராடி இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், எப்படி சொல்றது, கள்ள தொடர்பு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், பிஜேபியோட இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? நம்ம கேள்வி அதுதான். சொந்தமா ஓட விமானம் இல்லை, எதற்காக ஓடுதளங்கள்? கேள்வி இருக்குல்ல. இதை அரசு கையகப்படுத்திருக்கணும், அரசு பயன்பாட்டில் வச்சிருக்கணும். இன்னைக்கு அவ்வளவு எளிதா போயிட முடியாது. இதே போல காவல்துறையை நீங்க விட்டு பாருங்களேன், தனியா இருக்கு, எப்படி இருக்கும்? அரசு துறை தானையா. இதே போல மத்திய பாதுகாப்பு படையை தனியாருக்கு தாரை வாத்து கொடுங்களேன், கொடுத்தா பாருங்களேன் என்ன ஆகும். அப்ப அதோட விளைவு எப்படி இருக்குமோ அதே போல இதற்கென்ற விளைவு இருக்கா இல்லையா? இதை நீங்க பார்த்து சரி செஞ்சு பரிசோதனை பண்ணி, இது உலக அளவு உள்ள வெட்கக்கேடு, நாடு தலை குனிய வேண்டியது. இறந்து போனவர்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோம், அது வேற வழி இல்லை, அது விபத்துக்குள்ளாயிருச்சு, அவர்களை நம்ம கோண சொல்லல. ஆனால் இதற்கு முழுக்க காரணம் யாரு? விமானம் இயங்கி வெடித்ததுக்கு காரணம் இயந்திர கோளாறு, மனித கோளாறு, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த துறையை தனியாருக்கு தாரை வார்த்ததன் நோக்கமே தவறு. அதை செஞ்ச இந்த அரசு வெட்கி தலை குனியணும். தனியாருக்கு யாராவது கொண்டு போய் தொடர் வண்டியையோ விமானத்தையோ கொடுப்பானா? அவ்வளவு கொடுக்கிற நீங்க இந்த மத்திய பாதுகாப்பு படை, இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய காவல்துறை, இதெல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுங்களேன். ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு போட்டோம். ஏன் அது மட்டும் ஒட்டிடக்கூடாது, வச்சிடக்கூடாது நினைக்கிறீங்களே? எவ்வளவு பெரிய வர்த்தகம் இதுல இருக்கு, எவ்வளவு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம இழந்தாலும், பணத்தை இழந்தாலும், அரசு இழந்தாலும் உலக தரத்துல முன்னோடியா இருக்கா இல்லையா? ஒரு மட்டைப்பந்து விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நம்ம எவ்வளவு பராமரிக்கிறாங்க, அதுல என்ன பணம் நமக்கு வந்துட போகுது? அந்த நாட்டு வீரர் சொல்லி அவருக்கு அவ்வளவு கோடி, ஏன் இதை செலவு பண்ண முடியாதா? நமக்கு நல்லாவே தெரியும், விமானம் பறக்கக்கூடிய விமானம் நம்ம பயன்பாட்டில் இருக்கு, போற வரும். ஆனால் என்னைக்குமே அது ஆபத்து. கண்டிப்பாக ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹியூமன் எரரோ இல்ல டெக்னிக்கல் எரரோ கண்டிப்பா நடக்கும் தானே, கோளாறுங்கிறது நடக்கும் தானே. நம்ம உடலே சரியா இருக்கணும், நேரா இருக்காதுல, திடீர்னு காய்ச்சல் வரும், திடீர்னு தலை வீங்கும், ஏதோ ஒன்று ஆகும். அது போல சமயத்தில் ஆளை சாவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த ஒரு விபத்து, இது விபத்து,
இதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல வரல. ஆனால் விபத்தை தடுப்பதற்கு முதல் காரணமாக ஐயா மோடி என்ன செஞ்சிருக்கணும்? இதை நிறுத்திருக்கணும். இப்பயாவது அறிவிச்சிருக்கணும். பட்டுன்னு சட்டுன்னு சொல்லியிருக்கணும். இதை மாத்திரம் இதை பண்றோம். போர் விமானத்துக்கு சொல்லி செலவு பண்ணி தாராவாத்தை நாசமாக்குனீங்க. ரபேல் விமான கதையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. வாட்சி பிரச்சனை ஆச்சு, அதுக்கு பல கோடி ஆச்சு. ஐயா போடுற உடை அது பெரிய சர்ச்சையாச்சு, அதுக்கு என்னன்னு தெரியல. ஐயா நடத்துற போட்டோ ஷூட்டு என்ன இலவும் தெரியல. இதுக்கெல்லாம் வாரி வாரி செலவு பண்றது மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள், கப்பல்கள், தொடர்வண்டிகள், இதுக்கெல்லாம் நீங்க கடமைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இதை சரியா செஞ்சிருக்கணுமா இல்லையா? உலக தரத்துல இந்தியாவோட பொருள், இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. பல பேர் நீ இதை அரசியலா பேசாத, மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. நான் உன்கிட்ட பேசவே கிடையாது. நான் கேட்கக்கூடிய கேள்வி நல்ல அறிவுள்ள சித்தாந்தம் ரீதியாக புரியக்கூடியவர்களுக்கு நம்ம கேட்கிறோம். அவங்களுக்கு புரியும், தூக்கிட்டு வரவங்களுக்கு புரியாது. அதனால அது கிளம்பி போயிரு. நம்ம கேட்க கேள்வி இதேதான். உண்மையிலுமே நேர்மையும் உண்மையும் இருந்தா இந்த ஐயா எதை செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு போய் நீங்க அங்க புகைப்பட கலைஞர் போல புகைப்பட போட்டோ நடத்திருக்கலாமா? ஐயா கீழே ஒரு ஆங்கில மேல ஒரு ஆங்கில இதெல்லாம் பார்த்தா அப்படியா? சொல்லுங்க, என்ன நடக்குது இந்த இந்தியாலங்கிறது நமக்கு புரியல. இது தவறு. முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்க வேண்டியது இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம். டாடா இறந்தனால கூட பணம் கொடுத்தான், நீ அதான் கொடுத்துருக்க மாட்ட. அப்ப எல்லாத்தையும் உற்று நோக்கி அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்களே, மற்றதெல்லாம் வண்டையா பேசுறாங்களே அம்மையார், இதெல்லாம் அம்மையாருக்கு தெரியாதா? சிஎஸ்டி தாளிக தெரியுது, போட்டு நவுத்த தெரியுது, இயற்கை விவசாய பொருட்களுக்கு தாளிக தெரியுது, செயற்கை பொருட்களுக்கு கம்மிப்படுத்த தெரியுது, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாப்கினுக்கு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதிகப்படுத்துற, ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆணுரைக்கு குறைச்சி வச்சிருக்க. அப்ப நீ என்ன பண்ண சொல்ல வர? நீனு இந்த கேள்விலாம் இருக்கா இல்லையா? ஏது அத்தியாவசியம் அப்படின்னு இருக்கா இல்லையா? விளைதானிய பொருட்களுக்கு, இயற்கை உரங்களுக்கு ஜிஎஸ்டியை அதிகப்படுத்தி வச்சிருக்க. செயற்கை பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர், கண்ட கருமத்துக்கு ஜிஎஸ்டியை குறைச்சி வச்சிருக்க. அப்ப இதெல்லாம் கேள்விக்கு இருக்கா இல்லையா? நாட்டு மக்களை பாதுகாக்கிற வேலை சரியா, இல்லை இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வேலை சரியா? இதுக்கு நம்ம கேள்வி. இதுக்கு பதில் இருக்கா? எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாத்துட்டேன்னா அரசாங்கத்தையும் தனியாருக்கு தாரவாத்து போய் தொலைஞ்சிருங்கிற. முழுக்க முழுக்க இந்தியா, நம்ம இந்தியாவில தான் வாழ்றோம், பேருக்கு தான் இருக்கோம். ஆனா நமக்கு வெளி உலகத்துல நம்மளுடைய பேர் எப்படி கெட்டு போய் கிடக்கு, நமக்கு இந்த மரியாதை எப்படி இருக்கு, கேவலத்தின் உச்சத்துல இருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும். விமான ஓடுதளங்கள் நமக்கு இருக்கு, விமானங்கள் கிடையாது. பெருசா பேச வந்தீங்க. தயவு செய்து தனியாருக்கு தாரவாத்ததெல்லாம் மீட்டெடுத்து அதை முழுமையாக 100% அதை கட்டுக்கோப்பில் எடுத்து அதை பயன்பாட்டில் வச்சு அதை சரி செய்யணும். அந்த விமானம் எப்போ வாங்கப்பட்டது, அது இவ்வளவு நாள் ஓடி போயிடுச்சு, அதை ஓரம் கட்டி தூக்கி போடாம அதை வச்சு ஓட்டினதே தப்பு. இதே இந்திய அரசாங்கம் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இருந்தா அது செய்யும். இதுதான் சந்தை பொருளாதாரத்திற்கு, தற்சார்பு பொருளாதாரத்திற்காம சந்தை பொருளாதாரத்தை நாடை எப்படி விளங்கும்? எல்லாத்துலயும் காசு தானே பார்க்கும். அதனாலதான் தாரவாத்தீங்க டாட்டாட்ட. இல்லைன்னா டாட்டாட்ட எப்படி கொடுத்துருப்பீங்க இதை? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் நாசமாக போகணுங்கிறதால நோக்கம். உங்களுக்கு கல்லா கட்டணும், பொருளாதாரம் இருக்கணும், ஆட்சியாளர்களுக்கு பொருளாதாரம் இருக்கணும், அவங்களுடைய வீடு செழிப்பா இருக்கணும். மக்கள் எப்படி நாசமா போனா என்ன? அதானே என் நோக்கம். செலவு செய்து இந்த மக்களுடைய வரிபணத்தை மக்களுக்கே செலவு செய்து ஒரு ஆட்சி நடத்த துப்பு திராணி தெம்பு இருக்கா? இந்த கேள்விலாம் எழுதல. தயவு செய்து உற்று நோக்கி நம்ம சரியா பயணிக்கிறோமா, இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறோமா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும், செய்யணும். 10 ஆண்டு காலம் முடிந்து 15வது ஆண்டு காலத்துல நீங்க இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? இந்த மக்கள் உங்களை 3 முறை தேர்வு செஞ்சிருக்கான், அவனுக்கு நீ என்ன கொடுக்கணும்? உயிரை கொடுத்தாலும் அவனை காப்பாற்றணுமா இல்லையா? தொடர்ச்சியாக ரயில் விபத்து, தொடர்ச்சியாக விமான விபத்து, விமான கோளாறுகள், விமானத்துக்கு ஓடுதலும் இருக்கு, விமானம் கிடையாது, தாராவத்தாச்சு, வெட்டி தலைகுனிகிறது இல்லையா? தயவு செய்து கொஞ்சமாவது யோசிச்சு, வேற வழி இல்லை, மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம மீண்டு வரணும். நம்ம மீண்டு வரணும்னா உண்மையா நேர்மையா இந்த மக்களுக்கு எதையாவது நல்லதை செய்ய நினைக்கணும். செஞ்சா மட்டும்தான். மக்கள் மேல வரியை திணிச்சு 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 மக்களை நாசப்படுத்திட்டு வேற யாருக்காக திட்டம், யாருக்காக நாடு, யாருக்கு நீங்க பிரதமர், இந்த கேள்விலாம் இருக்குல்ல, தயவு செய்து உணர்ந்துட்டு பேசணும். இப்பயும் நான் சொல்றேன்,
அது விமான விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு கண்ணீர் வணக்கம். அது நம்ம வந்து ரொம்ப நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு செயல், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, அதை பயன்படுத்த முடியல, தவற வாத்துட்டாங்களேங்கிற கோபம், அந்த வெளிப்பாடு தான் இது. மக்கள் சிந்தித்து திரும்ப இவர்களுக்கு கயவர்களுக்கா இல்ல நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்ததான் நீங்க தான் முடிவு பண்ணணும். தயவு செய்து இதெல்லாம் பரிசீலனை பண்ணி எதையாவது ஒன்று பண்ணுங்க. மீண்டும் உயிரிழப்ப இழக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நன்றி.